ஒரு கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றம் உலகம் முழுவதும் வெள்ளம், வறட்சி, சூறாவளி மற்றும் கடும் வெப்பத்தை உருவாக்க முடியுமா? ஆம், அந்த சக்தி கொண்ட இயற்கை நிகழ்வின் பெயர்தான் எல் நினோ. தற்போது பசிபிக் பெருங்கடலின் பூமத்திய ரேகை பகுதியில் வழக்கத்தை விட அதிக வெப்பமான நீர் பரவியுள்ளது. விஞ்ஞானிகள் எல் நினோ நிலை உருவாக தேவையான வெப்ப அளவு ஏற்கனவே கடந்துவிட்டதாக அறிவித்துள்ளனர். இது ஒரு சாதாரண கடல் மாற்றம் அல்ல. பசிபிக் பெருங்கடல் உலக காலநிலையை இயக்கும் மிகப்பெரிய இயற்கை இயந்திரங்களில் ஒன்று. அதில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாடுகளின் வானிலையை பாதிக்க முடியும். எல் நினோவின் முதல் விளைவு அதிகரிக்கும் வெப்ப அலைகள். பல பகுதிகளில் வெப்பநிலை புதிய சாதனைகளை எட்டக்கூடும். சில நகரங்களில் மக்கள் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு கடுமையான வெப்பத்தை சந்திக்க நேரிடலாம். அதே நேரத்தில் சில நாடுகளில் கனமழை மற்றும் திடீர் வெள்ள அபாயமும் அதிகரிக்கலாம். குறுகிய காலத்தில் பெய்யும் மிக அதிக மழை நகரங்கள் மற்றும் கிராமங்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்கக்கூடும். மற்ற சில பகுதிகளில் நிலைமை முற்றிலும் மாறுபடும். மழை குறைந்து வறட்சி உருவாகலாம். நீர்த்தேக்கங்கள் வற்றலாம். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படலாம். குடிநீர் பற்றாக்குறையும் அதிகரிக்கலாம். இதோடு மட்டுமல்ல, கடல் வெப்பம் அதிகரிக்கும் போது சூறாவளிகளும் அதிக சக்தி பெறுகின்றன. அதனால் சில பகுதிகளில் உருவாகும் புயல்கள் வழக்கத்தை விட தீவிரமாக மாறக்கூடும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உலக உணவு உற்பத்தியையும் பாதிக்கலாம். பயிர் விளைச்சல் குறைந்தால் உணவுப் பொருட்களின் விலையும் உயர வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் தற்போது பசிபிக் பெருங்கடலை மிகவும் கவனமாக கண்காணித்து வருகின்றன. கடல் வெப்பமடைகிறது. காலநிலை பதிலளிக்க தொடங்குகிறது. அடுத்த சில மாதங்கள் உலக வானிலை வரலாற்றில் மிகவும் முக்கியமான காலமாக இருக்கலாம். எல் நினோ வந்துவிட்டது. அதன் தாக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை காலம்தான் சொல்லும்.